மக்களே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சதுர்த்தி குட்டியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். பழம், அப்புறம் காய்கறி, அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா தான் எடுத்து வச்சிட்ருக்கா. எப்போவுமே எங்கள் வீட்டில் காய்கறி வாங்கினா பாக்ஸில் எடுத்து வைக்கிறது அவளோட வேலை தான். ஸோ அவளே அப்படியே எடுத்து வச்சிருவா. ஸோ அவளோட குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவினா ஷர்வின் வ்ளாக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை. ஸோ அதனால் நான் மட்டும் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இவ எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்க்க வேண்டியதான். ரொம்ப வந்து டீட்டெயிலெலாம் எதுவுமே இருக்காது இந்த வீடியோவில். ஸோ இந்த பாக்ஸ் ஆல்ரெடி நான் மீஷோவில் வாங்கினது ஷேர் பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. புதினா அப்புறம் பாப்பா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கல. ஸோ ரெண்டாவது தான் அதுக்கப்புறமா தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நைட்டு. ஸோ அதை தான் அவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போது. ஸோ அதெல்லாமே அவளோட சேனலில் நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் ரொம்பவே மிஸ் பண்ண ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து எங்கள் ஆச்சி தான். ஸோ எப்போவுமே வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் சொல்லுவாள், நான் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு இருக்கணும் இல்லையோம்பா. ஸோ வந்து இந்த தடவை இல்லை, 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை தாத்தாவும் இல்லை. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஃபோன் தாத்தாவாக இருக்கட்டும், ஆச்சு இருந்த வரைக்கும் இருக்கட்டும், ஃபோன் பண்ணி என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து அந்த கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி என்னுடைய ஃபோனும் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கும் ஆகலை. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாகி போச்சு. ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து ஒரு விட்டுட்டேன். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தேன். இப்போ ஷர்வின் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய அத்தை வீட்டில் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுருந்தேன். ஸோ அவன் வந்து இந்த வீடியோவில் வந்து கவராக இருக்க மாட்டான். பாப்பா மட்டும்தான் இருப்பாள். அவளுக்கு இந்த விநாயகர் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி. ஸோ அதை தான் வந்து அவள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இது வந்து வீட்டில் வச்சு கும்பிடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த விநாயகர் கரைக்கிற மாதிரி டைப் வந்து நான் வாங்கலை. ஸோ கரைக்கிறதுக்கு வந்து குட்டியாக மஞ்சளில் வந்து விநாயகர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா கரைக்கிற விநாயகர் வாங்கி பூஜை பண்ணி கரைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து பார்த்துட்டு இருந்தா பாப்பா. இந்த தடவை நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பாப்பா வந்து பூவெல்லாம் வந்து நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் அவளோட கைவண்ணங்களையும் அங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு நான் என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம், அப்புறம் எள்ளுருண்டை, அப்புறம் வந்து நெய் அவல், அப்புறம் அவல் பொரி இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பொரி உருண்டை வந்து வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் பழம் இதெல்லாம் வந்து நான் ஒரு 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8:30க்குள்ள எனக்கு வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நல்லபடியாக வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன். பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த விநாயகர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இது வந்து 250 ஆச்சு. அப்புறம் இந்த வேல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பண்ணியிருந்தேன். 69 வந்தது. 3 வேல் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு, காருக்கு. ஸோ வீட்டுக்கும் 2 காருக்கும் சேர்த்து 3 வேலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக.